SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் கம்பி நீட்ட தயாராகும் தலைவர்களால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக நடவடிக்கை திமுகவை உச்சகட்ட பீதியில் தள்ளியிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் எக்ஸிட் போல் என்னும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்தான். பல கணிப்புகள் திமுக ஆட்சியை திமுக தக்க வைக்கும் என்று கூறின. ஆனால் டைம்ஸ் நவ், JVC, CNN நிறுவனங்கள் இந்த முறை அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றன. இன்னொரு பக்கம் விஜயின் தாவேக ஆட்சியை பிடிக்கும் என்று இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனமும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விஜய் கட்சி 2ஆம் இடம் பிடிக்கும் என்று டுடே சாணக்யா நிறுவனமும் தெரிவித்துள்ளன. இப்படி யார் வெற்றி பெறுவார்கள் என்பதில் கணிப்புகள் பலவேறுபட்ட தகவல்களை வெளியிட்ட போதிலும் தாவேக கணிசமான ஓட்டு வாங்கும் என்பதை மட்டும் அனைத்து கணிப்புகளும் உறுதி செய்து இருக்கின்றன. எனவேதான் ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்பே தமிழக அரசியல் களம் மாற துவங்கியுள்ளது. குறிப்பாக எக்ஸிட் போல் வெளியானதுமே செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் முதல் ஆளாக திமுகவை அதிர வைத்தார். தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகள் குறித்து பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் காங்கிரசால் நடுநிலை சக்தியாக இருக்க முடியாது. ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் அல்லது எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்றார். அதாவது திமுக வென்றால் ஆட்சியில் பங்கு வேண்டும், இல்லை என்றால் வெளியேறி எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்பதைதான் அவர் இப்படி சொல்கிறார் என்று காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இன்னொரு பக்கம் திமுகவிடம் மல்லு கட்டி 4 தொகுதி வாங்கிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தாவேக வலிமையான சக்தியாக விளங்கும். மாணவர்கள் முதல் முறை வாக்காளர்களால் தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு திருப்பம் ஏற்படலாம் என்றார். இதுவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. Opinion poll conducted by 4 organizations have favored that the DMK will form the government, they will get the majority. And 2 organizations, 2 outfits, they have supported that ADMK will form the government. And one particular opinion poll forming the organization, they have expressed that this TVK, headed by Mr. Vijay, will get the majority. That is one opinion poll of the one organization. Let us see. Let us wait and see. It is a puzzle. Everybody is very anxious about the results of the Tamil Nadu Assembly elections. So, there may be surprises. May not be. Surprises may not happen. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மாற்றம் வேண்டும் என நாங்கள் முடிவு எடுத்திருந்தால் தமிழக அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும். திமுக அதிமுகவுக்கு எதிரான ஓட்டை தாவேக பெருவாரியாக பெற்றுள்ளது என்றார். எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அல்லது திருமாவளவனை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட்டால் போதும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்துவிட முடியும் என்று கணக்கு போட்டார்கள். அதாவது நம்மை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முயற்சித்தார்கள். நம் மூலமாக அந்த கூட்டணியை பலவீனப்படுத்த திட்டம் போட்டார்கள். இது வெறும் யூகமில்லை, அனைவரும் அறிந்த வெளிப்படையான அரசியல் உண்மை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேச்சும் திமுகவை வெடவெடக்க வைத்துள்ளது. சட்டசபை தேர்தலில் இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தர திமுக மறுத்துவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூடுதலாக 2 தொகுதிகளை கொடுப்பதால் கூட்டணியில் பெரிய குழப்பம் வந்துவிடாது. ஆனாலும் திமுக தரவில்லை. வேறு எந்த தேர்தலையும் விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் பெரிய எழுச்சி இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்ற உணர்வு வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது என்றார். விஜயை பொறுத்தவரையில் இளைஞர்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கிறது, அவருக்கு வாக்கு பலம் சற்று அதிகமாக கிடைக்கும் என்கிற செய்தி இருப்பது உண்மைதான். ஆனால் அவர் வெற்றி பெறுவது என்பதோ ஆட்சி அமைப்பது என்பதோ அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு அமையவிருக்கிற ஆட்சி ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்கிற நிலையில் அது இருக்கக்கூடாது என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
இப்படி காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள் என ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் ரூட் மாறுவது போல் பேசி வருவதால் கூட்டணியில் சலசலப்பும் திமுகவுக்கு பதட்டமும் தொற்றியுள்ளது. இது தொடர்பாக திமுக நிர்வாகிகள் கூறுகையில், திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை கூட்டணி கட்சி தலைவர்களின் பேச்சுகள் உணர்த்துகின்றன. தாவேக 20% அதிகமான ஓட்டு வாங்கினால் திமுகவுக்கு டாட்டா காட்ட தயாராக இருக்கிறோம் என்பதைதான் அவர்கள் சொல்லாமல் சொல்கின்றனர் என்றனர்.